ராமரை தன்னோட எஜமானா நினைச்சு அடிமையா இருக்கிறார். அப்படி என்ன ராமர் செஞ்சார்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னால இருக்கிற காரணம் ரொம்பவே உருக்கமானது. அனுமன் பிறந்ததுல இருந்தே அவருக்கு பலம் அதிகம், புத்தி அதிகம். ஆனா அவரை எல்லோரும் ஒரு வானரம் குரங்குன்னு தான் பார்த்தாங்க, ஒரு மிருகமா தான் நடத்தினாங்க. ஆனா முதல் முறையா ராமரை சந்திச்சப்போ அனுமன் ஒரு சாதாரண குரங்கு உருவத்துல தான் போய் நின்னார். எல்லாரும் அருவருப்பா பார்க்கிற அந்த உருவத்தை பார்த்த ராமர் முகம் சுளிக்கல, தூரமா நிக்க சொல்லல, ஓடி வந்து அனுமனை இறுக்கமா கட்டிப்பிடிச்சார். அது மட்டும் இல்ல, லட்சுமணன் கிட்ட சொல்லி, தம்பி, இவர் வேதங்களை கரைச்சு குடிச்சவர், இவரோட பேசுறதுக்கு நான் தவம் செஞ்சிருக்கணும்னு புகழ்ந்து பேசினார். ஒரு மிருகமா நின்ன என்னை மதிச்சு ஒரு சகோதரனா ஏத்துக்கிட்ட அந்த ஒரு வார்த்தைக்காக தான் அனுமன் தன் இதயத்தையே கிழிச்சு ராமரை உள்ள வச்சார். எல்லாரும் என் உடம்பை பார்த்தப்போ ராமர் மட்டும்தான் என் உள்ளத்தை பார்த்தார். இதுதான் அனுமன் ராமர் மேல வச்சிருக்கிற காதலுக்கு உண்மையான காரணம். கடவுளா இருந்தாலும் அன்பு காட்டுறவங்களுக்கு தான் அனுமன் அடிமை. இந்த உண்மையான அன்பு உங்களுக்கு புரிஞ்சா மறக்காம ஜெய் ஸ்ரீராம்னு கமெண்ட் பண்ணுங்க.